ஸ்ரீமன் நாராயணனை பற்றிய ஸ்தோத்திரங்களுக்குள்ள மிக உயர்ந்தது சகஸ்ரநாம ஸ்தோத்திரம். இந்த சகஸ்ரநாமத்துக்கு சொல்லக்கூடிய பலஸ்ருதிகளை பார்த்தா அதால கிடைக்காத பலனே கிடையாது. அப்பேற்ற உயர்ந்த கிரந்தம் சகஸ்ரநாம ஸ்தோத்திரம். அது என்ன சொல்றது? எதிலும் துணியா நிச்சம் எச்சாதி வரிக்கைக்கு நாகவும் பிரார்த்தனை ஆட்சிக்கு சோமுத்திரேக மாணவகா. இந்த சகஸ்ரநாமத்தை யார் தினந்தோறும் சொல்றானோ, அப்படி சொல்லும் பொழுது எவன் பக்கத்துல வந்து கேட்கிறானோ, இவாளெல்லாம் சரி மதுமையிலும் சரி எல்லாருடைய வளர்ச்சியும் அனுபவித்து சந்தோஷமாக வாழ்வார். ஆக ராமனா இருக்கிறவன் அவனுக்கு நல்ல வேதாந்தங்கள்லாம் சுற்றியெல்லாம் நல்லா வரும். சத்திரியனுக்கு நல்ல வெற்றி கிட்டும். வயசு நிறையா பணம் சம்பாதிப்பான். மற்றவர்களாம் நல்லா சுகமாக இருப்பார். தர்மத்தை விரும்புவா, தர்மத்தை பெறுவார். அர்த்தம் வேணும்னா அர்த்தம் கிடைக்கும், பலம் கிடைக்கும். வேண்டிய இஷ்டங்கள் எது வேணுமோ அதெல்லாம் வேணும்னா சாசனா பாராயணம் பண்ணலாம். சந்தானம் இல்லாத சந்தானம் கிடைக்கும். ஜெயில் நாளைக்கு ஜெயில் வருமோன்னு சந்தேகம் பயப்படுகிறவாளுக்கு ஜெயில் வந்தாலே விடுதலை கிடைக்கும். ஒரு நாள் என் அனுபவத்திலேயே ஆசிரமத்துக்கு ஒருவர் வந்தார். அவருக்கு அவர் மேல் பல குற்றச்சாட்டுகளை வேணும் வந்து சுமத்தி கோர்ட்டில் போட்டு எல்லாம் பண்ணிவிட்டார். தீர்ப்பு சொல்ற சமயம் நாளைக்கு என்ன வருமோ தெரியல, ஜெயிலில் போட்டுடணும் என்னவோ, நான் என்ன இதில் போறேன் பயந்து இங்கே வந்து என்கிட்ட அழுதார். நான் சொன்னேன் இங்கேயே உட்காரும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக நான் முழுவ சகஸ்ரநாமத்தை சங்கமம் பண்ணிட்டு ஜபம் பண்ணேன். அப்புறம் அவரையும் சகஸ்ரநாமத்தை ஜபத்தை சொல்ல சொன்னேன். சகஸ்ரநாமம் ஜபத்தை போயிட்டு கோவிட்டில் போய் இருக்க வேண்டிய பெற்றாம அப்படின்னு சொன்னேன். மற்ற ஆளும் வந்தார். தீர்ப்பு இதை ஜோடித்த கேஸு இதை தள்ளுபடி பண்ணுறவன் தள்ளுபடி பண்ணிவிட்டான். அதனால அப்படிப்பட்ட நல்ல மரங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடியது. வியாதியை போயிடும். தெரிஞ்சால் எந்த விதமான ரோகமும் நமக்கு இருக்காது, எந்த விதமான பயமும் வராது. இப்படி அதனுடைய பலத்தை நிறைய பிரமாதமாக சொல்லுகிறது. ஆக வாழ்க்கையில் ஒருவன் தினந்தோறும் சகஸ்ரநாமத்தை சோதனம் பாராயணம் பண்ணிட்டு வந்தானேயாகில் அவனுக்கு எந்த விதமான கஷ்டமும் வாழ்க்கையில் வராது, சுகமாக வாழ்வான். அப்பேற்ற உயர்ந்த சகஸ்ரநாம ஸ்தோத்திரத்தை அனந்த பத்மநாபாச்சாரியார் தினம் ஒரு நாமம் என்கிற தலைப்பில் தினந்தோறும் ஒவ்வொரு நாமமாக அழகாக சொல்லிட்டு வர, அந்த நாமத்தை மாத்திரம் பொருள் சொல்லி அது ஒரு மாதம் நிற்காமல் அதுக்கு எந்த அந்த நாமத்தினால எந்த திவ்யதேசம் சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லி அந்த திவ்யதேசங்களையும் பலம் எடுத்து அதெல்லாம் எல்லோரும் கேட்க முடியாமல் எடுத்து காட்டுறார். ஆக அனுபவித்து சகஸ்ரநாமத்தை அனுபவிக்க முடியாத இருக்கு. ஆனால் பெரியவர்கள் எல்லாம் சகஸ்ரநாமத்தினால்தான் நல்ல எந்தவிதமான கஷ்டம் இல்லாமல் நன்றாக வாழ்ந்தார்கள். அதனால் அப்பேற்ற பெரிய சகஸ்ரநாமத்துக்கு நாம் இந்த அனந்த பத்மநாபாச்சாரியார் அழகான உரைகளை சொல்றார். அதில் இந்த சகஸ்ரநாமத்துக்கு பட்டர் உரை எழுதியிருக்கார். அந்த பட்டர் உரை எழுதிய பார்ப்பமையாக ரொம்ப அத்தியுதமாக இருக்கு. அந்த உரைகளெல்லாம் அப்பப்போ பார்த்து அதெல்லாம் அழகான முறையில் சொல்லும்படியான அனந்த பத்மநாபாச்சாரியருடைய இந்த ஒரு தினம் ஒரு ஸ்தோத்திரங்கிற விதமானது அதை கேட்டு நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. மேலும் தொடர்ந்து நல்லபடியாக நடக்கணும் என்று நாம் ஆசீர்வதிக்கிறோம். நாராயணம்.